வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23/8/2025 ஆல்பம் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கு. இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தா காருண்யாவோட குழுக்கள் தான் இருக்குது. இதில் கொஞ்சம் வித்தியாசமாக நம்பர் அடிச்சிருந்தாங்க. இன்றைக்கி வந்து ட்ரையல் நம்பரே கொஞ்சம் மிரட்டலாக இருந்தது. 008 அப்படிங்கிற நம்பர் இருந்துச்சு இல்லையா. இதுதான் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக இருந்துச்சு. அது போக ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி 957 அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டாக கிடச்சிது. அதே மாதிரி ட்ரா நம்பர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 586 அப்படிங்கிறது வந்துருந்துச்சு. போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு 643. இந்த வாரத்தில் நமக்கு மொத்தமாக அடித்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 014 294 643ங்கிறது அடிச்சிருக்கிறாங்க. நமக்கு இதில் தொடர்ச்சியாக 4ஆம் நம்பர் மேட்ச் ஆகிட்டு வந்திருக்கு. கண்டிப்பாக பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகிட்டு வந்திருக்கு. பட் இந்த வாரமும் நமக்கு ஓரளவுக்கு 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கும் இது மாதிரியான நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து நமக்கு நேற்று நம்ம கொடுத்த நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு. என்ன காரணம்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அந்த வகையில் வந்து நமக்கு வந்ததில் வந்து பார்த்திங்கன்னா 9 நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. 5ஆம் நம்பர், அதாவது 9ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினச்சோம். 5ஆம் நம்பர் நம்ம 2ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல 7ஆம் நம்பர் வந்திருக்கு. அவ்வளோதான் வித்தியாசம். ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்கோம். நல்லாவே ஒரு வின்னிங் தான். சரிங்களா. அது மாதிரி நாளைக்கு ஏதாவது வித்தியாசமாக நம்பர்கள் வரக்கும் வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதே பார்க்க போகிறோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுத்ததுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும். நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். சரிங்களா. உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆனால் கூட தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். எனக்கும் இதுக்குள்ளே ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக கண்டிப்பாக இருக்கும். அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். சரிங்களா. உங்களுக்கு அது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க. அதே மாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் வீடியோ பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். அதில் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்துட்டு வந்துட்டுருக்கோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய சங்கதிகள் அதில் அடங்கியிருக்கு. வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய லைஃப்பில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும், என்னென்ன மாதிரியான ராஜயோகங்கள் நடக்கும் அப்படிங்கிறது நிறையா பார்த்துட்ருக்கோம். எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்கும்போது உங்களுக்கு, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் எங்கிட்ட கொடுக்கும்போது நீங்கள் அதுக்கு உண்டான பலன்கள் என்னங்கிறது நம்ம தெளிவாக சொல்லுவோம். அதில் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் வந்து திடீர்னு வந்து ஓரளவுக்கு நல்லா பெரிய பணக்காரன் ஆகணும், இல்லை வந்து ஒரு அதிர்ஷ்டம் ஆகணும், உங்களுக்கு லாட்டரியில் அடிக்கணும், அது மாதிரி ஏதாவது இருந்தால் கட்டாயமாக நான் அதை உங்கள்கிட்ட சொல்லிடுவேன். இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த டைமில் இது நடக்கும். அதாவது எதையும் சொல்ல முடியும். இப்போ உங்களுக்கு இப்போ ப்ரைஸ் விழுக போகுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா விழுகுது அப்படின்னா அது எந்த டைமில் விழும், எந்த டைமில் அது கரெக்டாக விழுகும் அப்படிங்கிறது, எந்த மாதத்தில் விழுங்கிறதையும் சொல்ல முடியும். அதான் ரொம்ப முக்கியமான வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும். இந்த காலகட்டங்களில் இது உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த கால நிர்ணயத்தை கொண்டு வர்றதுக்கு தான் இந்த வேத ஜோதிடம். அது ரொம்ப முக்கியம். அதுலேயும் குறிப்பாக அந்த கோச்சார கிரகங்கள் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. அது மாதிரி நிறையா வந்து நம்ம அடுத்தடுத்த ஆய்வு ஜாதகங்கள் நம்ம மேற்கொள்ளறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கும். அப்போ வந்து நீங்கள் போடுங்க. கட்டாயமாக வந்து உங்களுக்கு அதை நான் லிங்க்கோ இல்லை வேறு ஏதாவது நம்பரோ ஏதோ ஒன்று கொடுக்குறேன், அதில் நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா கட்டாயமாக அது எனக்கு வரும். அப்போ நான் உங்களுக்கு யாருக்கு என்னென்னங்கிறது நம்ம பேர் ஊரோட நம்ம தெளிவாக சொல்லிடுவோம். அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. ஓகே. அதே மாதிரி இந்த 23/8/2025 நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்னென்ன மாதிரியான ப்ரிடிக்ஷன் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பண்ணுறோம். அதில் வந்து நமக்கு இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 014 294 643. அப்போ தொடர்ச்சியாக 4ஆம் நம்பர் நமக்கு இங்கே கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ அதை நம்ம எதுலையாவது அதாவது மேட்ச் பண்ணி பார்க்க முடியுமா அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு நாள் சேர்த்துக்கணும். ஏன்னா இது வந்து பெண்டிங் நம்பர் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சரிங்களா. இப்போ ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி 2 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. 1ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 17 நாளாக பெண்டிங்கு, இன்னையோட சேர்த்துனா 18 நாளாக பெண்டிங். அடுத்து 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 போர்டு பெண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா 2ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங். ஏன்னா இன்னையோட சேர்த்துனா உங்களுக்கு 11, இதோட வந்து 13. அப்போ இது 2 போர்டுமே பெண்டிங்காக தான் இருக்குது. 2 போர்டு பெண்டிங்கில் 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம். அடுத்து வந்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் இன்னையோட 8, பி போர்டில் வந்து உங்களுக்கு 14, சி போர்டில் 5. இது உங்களுக்கு ஒரு போர்டு தான் இருக்குது. நாளைக்கு போனால் தான் உங்களுக்கு 2 போர்டு ஆகும். சரிங்க. அடுத்து 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் வந்து இன்றைக்கி வந்து 12, பி போர்டில் வந்து நமக்கு பி போர்டில் வந்து 2, சி போர்டில் வந்து நமக்கு 11 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. சரிங்க. இதுவும் நமக்கு 2 போர்டு பெண்டிங் அப்படிங்கிற அந்த கணக்கில் வந்துருச்சு. 2ஆம் நம்பர் 4ஆம் நம்பர். சரிங்களா. அப்போ 2, 4 அப்படிங்கிற 2 நம்பருமே அதிகமான பெண்டிங் நம்பர். அதாவது இந்த ட்ராவுக்கு நமக்கு இப்போ நாளைக்கு ஆட போகிற 23ஆம் தேதி ட்ராவுக்கும் கொஞ்சம் மேட்சாக இருக்குது, நிறைய வாய்ப்புள்ள நம்பராகவும் தெரியுது. சரிங்களா. அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம். அடுத்து வந்து 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னையோட சேர்த்து 17 நாளாக பெண்டிங்கு, பி போர்டு 2, சி போர்டில் வந்து நமக்கு 12 நாளாக பெண்டிங். சரிங்களா. இதெல்லாம் நமக்கு பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் 5ஆம் நம்பரும் நமக்கு இதில் 2 போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2ஆம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது, அதே மாதிரி 4ஆம் நம்பர் இருக்குது, அதே மாதிரி இப்போ
5ஆம் நம்பரும் இப்போ பெண்டிங்கில் தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் பெண்டிங் நம்பர் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அடுத்து 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 5, பி போர்டில் 4, சி போர்டில் 2. சரிங்களா? அடுத்து 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7 நம்பர் ஏ போர்டில் 14, பி போர்டில் 1, சி போர்டில் நமக்கு இன்றைக்கி 8. இதோட சேர்த்துனா 15 நாள் ஆச்சு. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் வந்து ஒரு போர்டு தான் பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா 5ஆம் நம்பர் வந்து பி போர்டில் தான் திரும்ப வருதே தவிர ஏ போர்டுலேயும் அதே மாதிரி சி போர்டுலேயும் அதிகமான பெண்டிங் நம்பர் அதை வைக்கவே மாட்டேங்கிறாங்க. வைப்பாங்களாங்கிறது தெரியல. நாளைக்கு கொஞ்சம் மேட்சாக இருக்கும், நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போர்டில் இன்னையோட சேர்த்து 4, பி போர்டில் வந்து 10, சி போர்டில் நமக்கு 2, 3. சரிங்களா? அதே மாதிரி 10ஆம் நம்பர் 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் அதே தான். 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி வந்துச்சு 0. அதில் வந்து ஏ போர்டில் 10 நாளாக இருக்குது, பி போர்டில் வந்து ஒரு 26 நாளாக இருக்குது. அப்போ இதுவும் நமக்கு இன்னையோட சேர்த்திங்கன்னா அதிகமாக தான் பெண்டிங். இன்றைக்கி வந்து 11, இது வந்து 27. அப்போ அதிகமான பெண்டிங் நம்பர் தான். இப்போ 9ஆம் நம்பரும் நமக்கு இங்கே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது. சரிங்களா? ஏன்னா 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து 5ஆம் நம்பருக்கு என்ன கதியோ அதே தான். அது வந்து நமக்கு பெண்டிங் இல்லாத நம்பரை திரும்ப வைக்கிறாங்க. பெண்டிங் இருக்கிற நம்பரை அவங்க வைக்க மாட்டேங்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதே மாதிரி 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போல் 6, பி போல் 6, சி போல் 4. இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது. இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் 4 நம்பருக்கு 9ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் 8ஆம் நம்பர் 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் 5ஆம் நம்பர் இருக்குது 0க்கான வாய்ப்பு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. இது மாதிரி தான் மேட்ச் ஆகுது. இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி பவர் போர்டை பொறுத்த வரைக்கும் 487, 875, அதே மாதிரி 574, 478, 744, 857, 584, 758, 758, 475, 584. இது மாதிரி தான் நமக்கு வருது. இதை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு கணக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதையும் மெயினாக பாருங்கள். எனக்கு இந்த மாதிரி நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதேமாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 48, 87, 75, 74, 78, 47, 85, 54, 57, 78, 84, 75. இது மாதிரி வரக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நானும் கொடுக்குறேன். உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விட இருக்கும். அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. இப்போ இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம், மேட்ச் ஆகிறதுக்கு என்ன மாதிரி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் வந்து 957. இந்த 957 நமக்கு இன்றைக்கி எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய நம்பர்கள் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஏதாவது நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 9ஆம் நம்பருக்கு 9, அதாவது 9க்கு 4 அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகலாம். அதாவது 9க்கு 4, 5க்கு 4, 7க்கு 4ங்கிற நம்பர்களும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன். உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். சரிங்க. அடுத்து வந்து நமக்கு 8ஆம் நம்பர். 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8க்கு, அதாவது 9க்கு 8, அதே மாதிரி 5க்கு 8, 7க்கு 8ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பெரிய நம்பர் இல்லையா, 957ங்கிறது பெருசு. அப்போ இதை விட கொஞ்சம் சின்ன நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் நம்பர் மேட்ச் ஆகிருக்கும், 5ஆம் நம்பர் மேட்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு தான் அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா 5ஆம் நம்பருக்கும் திரும்ப ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கு நிறையவே 7க்கு 5 நடலாம், 9க்கு 5 நடலாம் இல்லையா. இந்த 2 நம்பருக்குமான சான்ஸ் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வந்து நமக்கு 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் மட்டும்தான் நமக்கு பெண்டிங் இல்லை. ஆனால் சி போர்ட்லேயும் ஏ போர்ட்லேயும் அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்குது. அப்போ அது உங்களுக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒருவேளை சி போர்டில் 5க்கு 7க்கு 5 ஆடினாலும் நமக்கு 5ஆம் நம்பர் மேட்ச் ஆகும். அதே மாதிரி 9க்கு 5 மேட்ச் அடித்தாலும் கூட மேட்ச் ஆகும் 2 நம்பருமே. ஏன்னா அதிகமான பெண்டிங் நம்பர். ஏன்னா 17, 11 அப்படிங்கிற இன்னியோட சேர்த்தினா 18, 13 அப்படிங்கிற அந்த மாதிரி நம்பர்கள் இருக்குது. அதை நம்ம கனெக்ட் பண்ணிட்டு தான் அப்படி மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு கொடுக்குறோம். இருக்குதான்றதை மெயினாக பாருங்கள். நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே வரணுங்கிறதுல பட் இந்த மாதிரி வரக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி 7ஆம் நம்பர் 9க்கு 7, 5க்கு 7, 7க்கு 7 இது மாதிரி வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சு வருது அப்படின்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.